ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான். ஆந்திரா ஸ்பெஷல் அன்னவர பிரசாதம். சத்யநாராயணன் கோயிலில் வந்து இந்த பிரசாதம் வந்து தருவாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிரசாதம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து பேன் எடுத்துக்கிட்டேன். பேனில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துட்டேன். நெய் நல்லா காஞ்சி உருகி வரட்டும். இப்போ நெய் நல்லா காஞ்சி உருகி வந்துருச்சு. அடுத்து நான் வந்து முந்திரி பருப்பு தான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துட்டு இந்த நெய்யிலே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். குறைஞ்சது 2 நிமிஷம் ஆகும் இந்த நெய்யில் வறுபட்டு வரத்துக்கு. இப்போ நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அதே நெய்யில் நம்ம வந்து 1 கப் அளவு வந்து சம்பா கோதுமை வந்து சேர்த்துக்கலாம். இது புரோக்கன் வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கோதுமை வந்து உடச்சி சேர்த்துக்கிறது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். சம்பா கோதுமைன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ இதை நெய்யிலே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 நிமிஷம் இது நெய்யிலே இந்த சம்பா கோதுமை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் இந்த சம்பா கோதுமை வந்து ஈவனாக வறுபட்டு வரும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமோ ஹை ஃப்ளேமோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா கருக வாய்ப்பு இருக்குது. ஸோ த்ரூ அவுட்டாக நீங்கள் வந்து வறுக்கிறப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுப்படுங்க. ஸோ நெய் வந்து இதுவே போதுமான அளவு தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு அவசியப்படாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சம்பா கோதுமை வந்து வறுபட்டு வருது. ஸோ வறுபட கொஞ்சமாக வந்து நமக்கு கலர் சேஞ்சஸாக ஆகும். வறுக்கிறப்பவே நமக்கு நல்லா வாசம் வரும். அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு நம்ம கோதுமை வந்து வறுபட்டுடுச்சுன்றதுக்கு. இப்போ வந்து நல்லா வந்து வறுபட்டுடுச்சு சம்பா கோதுமையும். அடுத்து நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கணும். 1 கப்பு சம்பா கோதுமைக்கு நான் 3 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கோதுமை நல்லா வெந்து வரணும். அதுக்காக தான் நம்ம வந்து 3 கப் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிறோம். 3 கப் தண்ணியே வந்து போதுமான அளவு தான். ஸோ தண்ணி சேர்த்ததும் ஒரு முறை நல்லா வந்து இது கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த சம்பா கோதுமை பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு 12லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் கூட சேர்க்கலாம். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வந்து தேவையான அளவு வந்து நெய் சேர்த்துட்டு கோதுமையை வறுத்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு 2லேருந்து 3 விசில் வச்சும் நம்ம செஞ்சுக்கலாம். 2 வழிமுறையிலும் இந்த ரெசிபி நம்ம செஞ்சுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் செய்கிறது தான் ஈஸியான வேலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேக ஆரம்பிச்சிருக்கு. இடையிடையில் நம்ம லிட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அடி பிடிக்காமல் வரும். ஸோ இந்த கோதுமை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெந்து வரணும் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும். அகைன் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்க்குறப்பவே தெரியுது நல்லா கோதுமை வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ லிட்டை எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கோதுமை வெந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கொஞ்சமாக வத்திருச்சு. ஸோ இதுவே கரெக்டான ஸ்டேஜு. நம்ம எடுத்து நான் இப்போ நசுக்கி பார்க்குறேன். கோதுமை ஆல்மோஸ்ட் வந்து வெந்திருந்தது. இதில் இருக்க தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு நம்ம சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு வந்து சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை சேர்த்ததும் இம்மீடியட்டாக நம்ம வந்து கலந்து விடணும். இந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த சம்பா கோதுமையில். பார்க்க சொல்ல தெரியுது நம்ம சேர்த்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உருகி நல்லா தண்ணியான கன்சிஸ்டன்சி ஆகணும். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா வத்தி வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்.
இப்ப நல்லா வத்திருச்சு. சர்க்கரையும் நல்லா வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. எல்லாம் ஒண்ணோட ஒண்ணா நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து வந்து பொடிச்ச வெல்லத்த வந்து சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அளவு வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிய பொறுத்தவரைக்கும் சர்க்கரையும் சேர்ப்பாங்க, வெல்லமும் சேர்த்துப்பாங்க. அதுதான் ஹைலைட்டே இந்த பிரசாதத்துல. ஸோ நான் வந்து பொடிச்ச வெல்லம் வந்து 1 கப் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க எந்த கப்ல வந்து கோதுமை எடுத்தீங்களோ த்ரூ அவுட்டா அந்த கப்லயே நீங்க வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெல்லமும் கரைய ஆரம்பிக்குது. நமக்கு பார்க்க சொல்லே நல்லா தெரியுது. வெல்லம் முழுமையா நல்லா கரைஞ்சு வரணும். அதுவரைக்கும் நம்ம கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப நல்லா வந்து ஒரு கொதியும் வருது. அடுத்து நம்ம வந்து வாசத்துக்கு ஏலக்காய் தூள வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரிய வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காவும், முந்திரியும் சேர்த்தாச்சு. இத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஏலக்காய் தூள் வந்து முழுமையா ஸ்ப்ரெட் ஆகணும். நம்ம செஞ்சு வச்சிருக்க சம்பா கோதுமை ஸ்வீட்ஸ்ல. ஸோ இப்ப நல்லா வந்து கிளறி விட்டாச்சு. அடுத்து நான் வந்து இது கோவில் பிரசாதம் இருக்கனால, பச்சை கற்பூரம் வந்து சிட்டிகள வந்து சேர்த்துக்கிறேன். இன்னும் ஹைலைட்டா இருக்கும் இந்த பிரசாதத்துக்கு. ஸோ உங்ககிட்ட இருந்தா பச்சை கற்பூரம் சேருங்க. இல்லைன்னா வந்து அது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தீங்கன்னா, இன்னும் வந்து டேஸ்ட் வந்து அதிகமா குடுக்கும். வாசமாவும் இருக்கும். நம்ம பிரசாதம் பார்த்தீங்கன்னா, அடுத்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். நெய் சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா ஷைனிங்கான லுக் வந்துருச்சு. நம்ம ரெசிபிய பார்க்குறப்பவே. ஸோ நெய் சேர்த்ததும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அன்னவரம் பிரசாதம் வந்து தயாராகிடுச்சு. இந்த பிரசாதம் சாமிக்கு நெய்வேத்தியமா வச்சு படைச்சிட்டு நீங்க சாப்பிடுங்க. சுட சுட ரொம்ப அருமையா இருக்கும். சிம்பிளா, ஈஸியா ஒரு டிஷ்ஷ செய்யணும்னா, இந்த ரெசிபி நீங்க வீட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. சாதாரண சம்பா கோதுமையில இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்ஸ் ரெசிபி நம்ம செய்யலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. கண்டிப்பா நீங்க வீட்ல வந்து ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு ரெசிபி வீடியோல சந்திக்கலாம். பை.